ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அவ்வளவு அறிவிப்புகள். ஏன்னா செய்யவா போறாங்க? அறிவிப்பு கொடுத்து மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமா பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு அதுல ஒரு 10-15% அறிவிப்பு தான் நிறைவேற்றிக்கிறாங்க. குறிப்பா முக்கியமான அறிவிப்புகள், நம்முடைய மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் கல்விக்கடன் ரத்துன்னு சொன்னாங்க. ரத்து பண்ணிருக்காங்களா? கல்விக்கடன் ரத்தாயிருக்குங்களா? இல்ல. மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களாமா? பெட்ரோல் டீசல் உள்ள குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? அதே போல நம்முடைய ரேஷன் கடையில கூடுதலா சக்கரை 1 கிலோ போடுறாங்களா? போடாட்டி பரவாயில்ல. ஏன்னா பருப்பு மாதம் கொடுக்கறது இல்ல, 2 மாதத்துக்கு கொடுப்பதாக என்னிடத்திலே புகார் வந்து கொண்டிருக்கின்றது. முழுமையாக இந்த ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய உணவுப் பொருள் கூட முழுமையாக வழங்காத அரசு இந்த விடியா திமுக அரசு என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட கடைபெற்றிருக்கின்றேன். அதே போல மாத ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிட்டு சொன்னாங்களா? கணக்கிடுறாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 3 ஆண்டுக்கு முன்பாகவே 52% மின் கட்டண உயர்வு, பிறகு ஆண்டுக்கு 5% மின் கட்டண உயர்வு. அப்படி கடந்த 3 ஆண்டுகள 15% மின் கட்டண உயர்வு, ஏற்கனவே 52% மின் கட்டண உயர்வு, ஆக மொத்தம் 67% மின் கட்டண உயர்வால் இன்றைக்கு மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை அதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வு திட்டம் கொடுப்பதா. அவங்களும் பல தடவை போராட்டம் பண்ணி பார்த்து அவளால் ஒன்றும் செய்ய முடியல. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையை நம்பி கடந்த முறை அரசு ஊழியர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வாக்களித்தார்கள். வாக்களித்த அந்த படித்தவர்களுக்கும் பட்டை நாமம் போட்ட அரசு திமுக அரசாங்கம். அதே போல திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள் 3 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதா. அரசு சார்ந்த பணியிடங்கள் 2 லட்சம், ஆக மொத்தம் 5.5 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் இருப்பதாகவும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த 5.5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படுவதாக அறிவித்தாங்க. ஆனா கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல அமைச்சர் குறிப்பிட்டது வெறும் 50,000 பேர் தான். 4 ஆண்டுல வெறும் 50,000 பேர் தான் அரசு ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். படித்த இளைஞர்களையும் மாணவர்களையும் ஏமாற்றி வாக்கிலே பெறுவது இந்த விடியா திமுக அரசுடைய தந்திரம்.